பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். ஆமாம், துவக்கம் முதல் முடிவு வரை கேட்கும்போது ஒரு பெரிய வெளிப்படுத்தலை இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் இதுவரைக்கும் பெற்றிராத ஒரு பெரிய வெளிப்படுத்தலை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். எடுப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுலடியார் சொல்றாரு, உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால், வேறொருவன் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? முக்கியமான வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிற பரிசுத்தவான்களுக்கு மிக முக்கியமான வேத வசனம் இது. உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்குண்டானா, அந்த வேறு ஒருவன் யாரு? வேறு ஒருவனோடு கூட வழக்கு இருக்கத்தான் செய்யும். வழக்கு இல்லாமல் இருக்காது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒரு வழக்கோடு தான் வாழ்ந்துக்கிறான். ஆமாம், அந்த வழக்காடுறவன் வேறு ஒருவன், அந்த எதிராளி முதல்ல பிசாசு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிசாசோடு கூட ஒரு வழக்கு இருக்குது. புரியுதா? அந்த பிசாசு, டைரக்ட் பிசாசு ஒரு வழக்கு இருக்குது. மனுஷனுக்கு பிசாசோடு ஒரு வழக்கு இருக்குது. ஏன்னா பிசாசு திறறான், கொள்றான், அழிக்கிறான், இந்த மாதிரியெல்லாம் செய்கிறான் குடும்பத்தில், அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில். அதனால் அவனோடு ஒரு வழக்கு. அப்புறம் வேறு ஒருவன் வேறு யாருனாக்கா, எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசுக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசுக்குது. அதனால் அவன் எதிராளி. ஆமாம், அவன் உன்னை திருடவும் கொல்லவும் அழிக்கும் வந்துதான் இருப்பான் மனுஷன். அப்போ மனுஷனோடு உனக்கு ஒரு வழக்கு இருக்குது. அதனால் வழக்காட தெரிந்து கொள். இந்த உலகத்தில் வாயிற வரைக்கும் நீ வழக்காட தெரிந்து கொள்ள வேண்டும். வழக்காட தெரியலனா பரிதாபம். வழக்கில் தோற்று போயிடுவேன். கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டில் தோற்று போயிட்டாக்கா எவ்வளோ பரிதாபம். எதிராளி தான் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இருப்பான். ஆமாம், எதிராளி உலகத்தின் அதிபதி பிசாசு உன்னோட இதெல்லாம் திருடிக்கின்னு கொண்டுக்கின்னு அழிச்சுன்னு இருப்பான். நீ பரிதாபமாக இருப்பாய். இந்த எதிராளி ஆகிய பிசாசோடு வழக்காட நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களோடு கூட வழக்காட தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டாரே, உன் குடும்பத்தாரே, ரோமர் 3:20, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். எல்லோரும்னா ஆதாம் வழியாக பிறந்த எல்லோரும் வழக்காடுறாங்க. உனக்கு விரோதமாக வந்து உன்னெல்லாம் அபகரிக்க, உனக்கு விரோதமாக செயல்பட, உனக்கு பிரச்சனை கொடுக்க, எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லாரும் வழக்காட்டிருப்பாங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்ருக்கள் நிச்சயமாக வழக்காடுவாங்க. ஏன்னா பேரே சத்ரு. இந்த சத்ருக்களுடைய வழக்கை ஜெயிப்பதற்கு வழக்கிலே மேற்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு இந்த செய்தியை முழுசா கேளுங்க. அப்போ 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1. உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல், வழக்காடும்படி உனக்கு வழக்கு இருக்குது, வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரனிடத்தில் போக துடிக்கிறது என்ன? உனக்கு ஏற்கனவே வழக்கு இருக்குது.
இந்த வழக்காடும்படி பரிசுத்தவான்களிடத்துல போனோம். ஆமா, பரிசுத்தவான்களிடத்தில் போகாம அநீதிக்காரங்கிட்ட போய் போனீங்கன்னாக்கா, பேரு அநீதிக்காரன், அவங்ககிட்ட வழக்கை கொண்டு போனாக்கா அவன் என்ன பண்ணுவான்? அநீதி தான் செய்வான். புரியுதாம்மா? அநீதிக்காரன் யாரு? ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்காத எல்லாரும் அநீதிக்காரர்கள். அவன் அநீதியின்படி தான் அந்த வழக்கை தீர்ப்பான். புரியுதா? ஆளே அநீதிக்காரன். உன் வழக்கை அநீதிக்காரங்கிட்ட கொண்டு போனீங்கன்னாக்கா அவன் அநீதிக்காரர் பேஸில் தான் அந்த வழக்கை தீர்த்து கட்சியில் பிசாசுக்கு தான் துணை போனவனா இருப்பான். கேட்டே இல்லையம்மா? பிசாசுக்கு துணை போய் கட்சியில் நிற்ப, ஒன்றுமில்லாமல் வந்து நிற்ப. ஆனால் பரிசுத்தவான்களிடத்தில் அந்த வழக்கை கொண்டு போனீங்கன்னாக்கா பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்த்தாங்கன்னா பிசாசை தோற்கடிப்பாங்க. உனக்கு வர வேண்டியதை கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பாங்க. கேட்ட தப்பா? பரிசுத்தவான்கள் இடத்தில் போனால் சரியான நீதி கிடைக்கும். அநீதிக்காரங்கிட்ட போனீங்கன்னாக்கா அது அநீதியில் தான் போய் முடியும். ஏன்னா அநீதிக்காரன் அவனுக்குள்ள கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து இல்லைன்னா எந்த பேஸில் அவன் நியாயம் தீர்ப்பான்? நன்மை தீமை அறியத்தக்க மனுஷன், அவன் தான் அநீதிக்காரன். அவங்ககிட்ட போய் வழக்கு போய் சொல்லிட்டு இருந்தீனாக்கா அந்த தீமை நியாய தீர்ப்பு, நியாய பிரமாணத்தின்படி தீர்ப்பு. நியாய தீர்ப்பு என்ன? நியாய பிரமாணம் என்ன சொல்லுது? கல்லுக்கு கல், பல்லுக்கு பல்லு, தப்பு செஞ்சு அடிச்சு கொள்ளு நியாயத்தீரு. இந்த விபச்சார சிறி வழக்கு என்னம்மா பண்ணாங்க? எல்லாரும் என்ன பண்ணாங்க? விபச்சாரம் பண்ணிட்டா அந்த வழக்கு என்ன பண்ணாங்க? மோசே நியாய தீர்ப்பு படி அவன் என்ன பண்ணுமா? கல்லெறிந்து கொள்ள வேண்டாம். இதுதான் வரும் நியாய தீர்ப்பு. எல்லாம் கல்லெறிந்து கொள்ளணுன்றதேங்கிறாங்க பாருங்க. அதே வழக்கு இயேசு எடுக்கிறாரு. இந்த விபச்சார சிறியை கையும் மையுமா பிச்சுட்டாங்க. பரிசுத்தவான் இயேசு அந்த வழக்கை எடுக்கும்போது இயேசு என்ன பண்ணாரு? அந்த வழக்கை நல்ல மேய்ப்பன் விபச்சார சிறிக்காக ஜீவனையே கொடுத்து அந்த ஜீவ ரத்தம் சகல பாவத்தை நீக்கி பரிசுத்தாவியை அனுப்பி அந்த விபச்சார ஸ்பிரிட்டை துரத்தி பிசாசுக்கிரி அழிச்சு மக்களை காப்பாத்துறாரு. அதான் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. ஆரம்பத்தில் டக்கு நச்சின்னு பதில் சொல்லிட்டேன் நான். பரிசுத்தவான்கள் இடத்தில் போனாக்கா அந்த வழக்கில் பிசாசு ஆனவன் அழிந்து போவான். எதிராளி பிசாசுக்கிரி அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆமா, பரிசுத்தவான்னா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தில் பரிசுத்தவான் பரிசுத்தர் இயேசு இருக்கிறார். அவர் தான் பரம வக்கீல். இந்த வசந்தப்படி தாமஸ் துளசிராம மகா பெரிய வக்கீல். தாமஸ் கிட்ட வந்தீனாக்கா பாஸ்டர் தாமஸ் கிட்ட ஒய்ஞானே பிசாசு. ஏன்னா ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்தல தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தினாக்கா உனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும். பிசாசுகிரியெல்லாம் ஐடியே போயிடும். பாயிண்ட்டு புரியுதா? அதுதான் பரிசுத்தவான்கள் போனால் கண்ணை மூடின்னு குசலமே விசாரிக்க தேவையில்ல. தப்பு தப்பு தான். அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறான் பிசாசு. பாவத்தை செய்ய வைக்கிறான். அந்த எதிராளி பிசாசு பாவத்தை சாபத்தை மருந்து பாதம் தீர்த்து போயிட்டே இருக்கிறான். நீ பரிசுத்தவான்கள் தீர்ப்போனா ஒரு பாவ நிவர்த்தி. புரியுதா? பரிசுத்தவான் என்ன பண்றான்? பாவ நிவர்த்தி. யாரு? இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நியாய தீர்ப்பு, நியாய பிரமாணத்தின்படி தீர்ப்பு செய்ய மாட்டார். இயேசு கிருபையின்படி தீர்ப்பு செய்வார். அந்த கிருபை என்ன பண்ணுது? அந்த எதிராளிக்கு பிசாசு ஜீவன் சொல்ற ஜீவன் இயேசு பிசாசு ஒய்ஞ்சானே இயேசு ஜீவன் பரிவ என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு குத்தினாக்கா உள்ளகிற பிசாசு செத்தானா இல்லையா? பிசாசு அழிஞ்சே போயிடுவான். சாப பாவம் மரணம் தரித்திரம் வியாதி எல்லாமே அழிஞ்சு போயிடும். பரிசுத்தாவி வந்து உனக்கு தீர்ப்பு விடுதலை. பரிசுத்தாவி எங்கேயோ அங்கேயே விடுதலை. அதான் பரிசுத்தவான்களுக்கு போகணும்னு சொல்றது. ஆமா, பரிசுத்தவான் இயேசுவை சரியா தெரிஞ்ச பரிசுத்தவானா இருக்கணும். ஆமா, பரிசுத்தவான் பேர் வச்சுட்டு நியாய பிரமாணம் கத்தர் அடிக்கிறாரு நொறுக்கிறாரு நியாயத்தில் இருக்கிறார் அந்த மாதிரி பரிசுத்தவான் கிட்ட போனாலும் ஒய்ஞ்சனி. யார் பரிசுத்தவான? இயேசு தான். அந்த இயேசு இருக்கிற பரிசுத்தவான் ஜோயே ஜீவன் தெரிந்த பரிசுத்தவான். அவன் எந்த பாவத்தையும் மன்னிப்பான். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஆமா, எந்த சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் சாப பாவம் மரணம் பாவத்திலிருந்து மரணத்திலே நீக்கி தேவனி இருந்து உயிர்த்திலே கொடுப்பான். அவன் தான் பரிசுத்தவான். எந்த கேஸ்ல இருந்து நீ விடுதலை ஆயிடலாம். எந்த வழக்கில இருந்து விடுதலாம். பாவத்திலிருந்து மரணத்திலே கொண்டு வரான் எதிராளி பிசாசு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில். ஆமா, அப்பா அம்மாவே உன்னை பாவத்துல பெத்துட்டாங்க. வழக்குக்குதான் இல்லையா பிசாசுக்கு?
பாவம் செய்கிறவன் பிசாசினால் சின்ன வயசுல பிசாசு வழக்காடுறான், அவனை திறறான், அவனை கொள்றான், அவனை அழிக்கிறான், வியாதி கொடுக்குறான், வறுமை கொடுக்குறான், தரித்திரத்தை கொடுக்குறான், பாதாளத்தெல்லாம் கொடுக்குறான். நீ அதை எடுத்து போய் அநீதிக்காரங்கிட்ட போய் கேட்டினா என்ன பண்ணுவான்? அநீதி நீ செஞ்ச தப்புக்கு அது அப்படித்தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லுவான். கிருபை தெரியாது அவனுக்கு. இயேசு இல்லாதனா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருவிழந்து பரிசுத்த ஆவியான கிறிஸ்து இருந்தாங்க. இயேசு ரத்தத்தை செஞ்சு தேவன் தனக்கு சகல பாவத்தையும் பரிசுத்த ஆவியாருக்கு ஒரு வழக்கத்தை எடுத்து பரிசுத்த ஆவியாருக்கு அவனை காப்பாற்றிடலாம். இயேசு அப்படித்தான் காப்பாற்றினார். மத்தேயு மார்க்கு லூக்கா போல எல்லா வழக்கம் தீர்த்து வைக்கிறாரே இல்லையம்மா. திமிர்வாதக்காரன், லேகோன், பிசாசு கூட ஜவடம் கூட எல்லாரும் வர இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனை அந்த ஜீவ சரீரம் ஜீவனத்தை இயேசுக்கு சுவாமன்ற வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு. பட்டுன்னு குசலமே விசாரிக்கிறாரு. இயேசு சூப்பரா வழக்காடுறாரு. பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். மனுஷகுமாரன் மனுஷனை அழிக்கிறதற்கல்ல, மனுஷனை அழிக்க மாட்டாராம், பிசாசு அழிப்பாராம். அதுக்கு ஜீவனே கொடுக்க தயங்க மாட்டாராம். ஜீவ சரீரம் ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுப்பாராம். ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுப்பாராம். இப்போ இவன் பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு. பிசாசு பசுத்தாய் வந்து அவனை விடுதலை ஆகிட்டார். சூப்பராக வழக்காடுறார் பரேசு. இயேசு போல நியாயாதிபதி வக்கீல் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஆமா சகல பாவத்தை, சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான பாவம், எல்லா பாவம் இயேசு. பிசாசே சின்ன பாவம் ஏமாத்திரம், அக்கிரமம் என்னதான், வியாதி ஏமாத்திரம், சாபம் ஏமாவது, வறுமை, தரித்திரம், பாதாளம் ஏமாத்திரம். இயேசு பெரியவர். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரலோக ராஜ்யமே இருக்குது அவருக்குள்ள. அதுதான் இயேசுவின் படி நீ தீர்ப்பு செய்யணும் ஜனங்களுக்கு. அப்போதான் நீ ஆசீர்வாதமான பரிசுத்தவானா இருப்ப குடும்பத்துக்கே. ஆமா, தப்பு செய்யணும்லாம் பார்த்து போட்டு அடி நொறுக்கு, கல்லுக்கு கல்லு, பல்லுக்கு பல்லு, தப்பு நீ செஞ்சு தப்பு தப்பு தான் சொல்லி நியாயத்திருத்தா நீ அநீதிக்காரன். அநீதிக்காரன் அப்படித்தானமா நியாயத்திருப்பான். அப்போ இங்கிலீஷ்ல இருந்து வசனத்தை ஃபர்ஸ்ட் கொரியன்ஸ் 6 chapter 1 உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்கள் இடத்தில் போகாமல் அநீதிக்காரன் இடத்தில் போக துணிகிறது என்ன? அநீதிக்காரங்கிட்ட போனா என்ன பண்ணுவான்? ஆதாம் மூலமா பிறந்தவன் அநீதிக்காரன். நன்மத்தையும் மரியாதை அவங்ககிட்ட போனாக்கா நீ செஞ்சு தப்பு கரெக்டா சொல்லுவான். நீ செஞ்சு என்ன இருந்தா நீ தப்பு தப்பு தான் தாமஸ், நீ செஞ்சு தப்பு தப்பு தான், அதனால நீ தண்டனை அடையணும், ஜெயிலுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், சிறைச்சாலையில் போகணும், உனக்கு தூக்கு தண்டனை வரணும்னு தான் சொல்லுவான் அநீதிக்காரன். கரெக்டு தான் அவன் சொல்றது, நியாயப்படி தப்பு செஞ்சா தானே. ஆனால் இயேசுகிட்ட பரிசுத்தவான்யத்தை போனா உன் தப்புக்கு அதை விட ஒரு விலையேற்பட்ட கிரயத்தை செலுத்துவார். அதான் பரிசுத்தவான்யத்தில் போகிறது. பரிசுத்தவான் இயேசுகிட்ட போனா என்ன பண்ணுவார்? நீ செஞ்சு தப்பு, அவர் ஒன்று ரைட்டுன்னு சொல்ல, நீ செஞ்சது தப்பு தான், பாவத்தையும் மன்னிச்சு, ஆனால் அதுக்கு ஓவர் பெய்டு ஜீவ ரத்தம் உனக்கு கொடுக்குறேன். அது இயேசு சாமிட பரலோக ராஜ்யத்தை ஆதி தேவ நீதிச்சு உயிர்த்தெழு கொடுக்குறாரு. உன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்து பரிகாரம் பண்ணி பிசாசத்து வரைத்தி பிசாசு பசுத்தாய் வரும் உனக்கு காப்பாத்துறாரு. இதுதான் பசுத்த வாண்டிலத்து போறது. இஞ்சி தப்பு இல்லையா? அதனால உங்க பிள்ளைங்களை அநீதிக்கார மாதிரி நியாயத்திருக்காதீங்க. தப்பு 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 தப்புன்னு மனைவி பிள்ளைங்களை கிறிஸ்துவை கொடுத்து கொடுத்து அசுத்தாயத்தை பாவ நிமித்தி பண்ணி சாப நிமித்தி தடுத்து பாதாள நிமித்தி அசுத்தாயத்தை பசுத்தாவி இறக்கி அப்படி நியாயத்திருங்க. பிள்ளைங்க மேல் பசுத்தாவி இறங்க பிள்ளைங்க 4 அடிவில் தப்பு செய்ய பசுத்தவானவே இருக்கும். அல்லேலூயா. ஏசு அப்படிதான் நியாயத்திருந்தார். எங்க போனாலும் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறு ஒன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் அந்த நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே. எல்லா ஜனங்க பாவம் செய்து தேவ மக பிசாசு வழக்காடுற ஜனங்க விரோதமா வர்றாங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கு சத்துருவாங்க, பகைக்கிறாங்க, சபிக்கிறாங்க, நன்மை தேவ காரியத்தை பகை கசப்பு வயிறு எல்லார் மேல வழக்கிக்குது மிஷிமா. பிசாசம் வழக்காடுறா, ஜனங்களை வழக்காடி கிறிஸ்து இல்லாமலே எல்லாம் வழக்காடி பாவத்தை மறந்து எல்லாம் 2 பேரும் பாதாளத்து போறாங்க. கிறிஸ்து குறுக்கிட்டு பரிசுத்தவானாகிய கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கும் பாவ நிமித்தி வரி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கணும்னாக்கா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கணும். தேவி நீதி துவித்தல் இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. பரிசுத்தவான்னா நீ ஜீவனுள்ள தேவடைய ஊழியக்காரனா இருக்கணும். அது மாதிரி தாமஸ் மாதிரி இருக்கணும். தாமஸ் டீச்சிங்கு கேட்கணும். பேர் ஊழியக்காரர் விசுவாசியா இருப்பாரு. அவரே நியாயப்பிரமாணம் அண்ணன் தான் தப்பு தான் நியாயத்து தருவாரு. நியாயப்பிரமாண போதகராக இருக்கக்கூடாது. கிருபையும் சத்தியம் நிறைந்த போதகராக இருக்கணும். மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் வந்தது. இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சத்தியம் வெளிப்பட்ட அந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா நீ செஞ்ச தப்பு விட ஓவர் போயிட்டு நீ செஞ்ச தப்பு 10 காசுன்னா நீ கொடுக்குற இயேசு ரத்தம்
கோடி கோடி ரூபாய் விலை மதிப்புள்ளது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உணர்வுபூர்வமாக கொடுத்தா சகல பாதி பசுத்தாய் வந்து உன்னை காப்பாற்றிடுவாரு. அப்படிதான் காப்பாத்துறாரு. மத்திய மார்க் லூகா மூலம் பரிசுத்தவான் ஆகிய இயேசு நானே நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனை ஜீவ சொல்ற ஜீவ விருச்சத்துக்கு நீ நன்மத்தையும் அறியத்தக்க நீ புசிட்டுட்ட. உடனே வழக்காடுறான் பிசாசு வந்து உன்னை உரிமையா தர்றான். சமாதானம், சந்தோஷம், சோகம், வேலை எல்லாம் தர. அப்புறம் கொள்றான், அப்புறம் அழிக்கிறான். அதான் சொன்னார் இயேசு, திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்ன அந்த ஜீவ சொல்ற ஜீவ விருச்சத்துக்கு அந்த ஜீவல தேவி நீ தூவிதல் கொடுக்குறாரு. அவர் என்னதான் வந்து உதவி செய்ய இயேசு வானா நான் இருக்கிற மாதிரியே இருந்தேனாக்கா அநீதிக்காரன் நியாயத்தை ஒன்று நியாயத்தை பாதாளம் தான். இங்கேயும் பாதாளம் தான், அங்கேயும் திருட வருத்தப்பட்டு பாரம் சுமப்ப நீ கொஞ்சம் சாப்பிட இல்லைம்மா. சாபத்தில் பாவத்தில் வியாதியில் தான் இருப்பேன். இயேசு எடுத்து ஞானத்தாண்டு திருவந்து பங்கெடுத்து கூட ஒரே நியாயப்பிரமாணம் மன்னன் இல்லை. அது தப்பு இது தப்பு, அவர் இந்த தப்பு பண்ணார், இவர் இந்த தப்பு பண்ணார்ப்பா. பரிகாரம் பண்ணியா நீ பரிசுத்தவானாச்சே. இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்து பரிசுத்த ஒரு நீதி செய்திருக்கலாமே. நீ என்ன பண்ற? அது தப்பு இது தப்பு இது தப்பு, எல்லாமே தப்பு தான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு அடுத்த இலவசம் கிறிஸ்துவேசன் மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிடலாம். அந்த கிறிஸ்துவேசுக்குள்ள கொண்டு வா ஜனங்களை, நீ பரிசுத்தவான். அதுதான் சொல்றார் பவுலு, உங்களில் ஒருவனுக்கு 1 கொரிந்தியர் 6:1 உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரத்தில் போக துணிகிறது என்ன? அநீதக்காரனா கிறிஸ்து தெரியாதவன், ஜீவ மார்க்கம் தெரியாதவன், 100% ஜீவ மார்க்கம். அந்த ஜீவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தெரியாதவன் இடத்துல போனீங்கன்னாக்கா அவன் அநீதியின் படி தான் தீர்ப்பு செய்வான். அதோட விளைவு மரணம் தான். படி இங்கிலீஷில் 1 கொரிந்தியர் சீக்கிரம் 6 chapter 1 verse எடுத்துருக்குமே நேரம். 1 கொரிந்தியர் 6 chapter 1 verse. ஆனால் அன்பானல பரிசுத்தவான் இயேசுவை போல நியாயத்திருங்கள். ஆமாம், இயேசு நியாயத்திருக்கிறாரு. தப்புக்கு பரிகாரம் பண்ணிட்டு நியாயத்திருக்கிறாரு. படி 1 கொரிந்தியர் 6 chapter 1. Dare any of you having a matter against another go to law before the unrighteousness and not before the saints. Saint கிட்ட போவோம். அன்ரைச்சஸ்னா என்னது? அநீதிக்காரன். அன்ரைச்சஸ்னஸ் கிட்ட அன்ரைச்சஸ் தான் வரும் உனக்கு. அநீதிக்காரன் கிட்ட போனா. செயின்ட்னா பரிசுத்தவான் இடத்துல போ. யார் அந்த பரிசுத்தவான்? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானதானம் எடுத்து திருவிருந்துல பங்கெடுத்து கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய் கூடாம ஆமா அந்த பரிசுத்தவான் கிட்ட போனான். ஆமா, பேர் இயேசுன்னு வச்சுட்டு இருப்பான். எங்க பார்த்தாலும் பகை கசப்பு வைராக்கியத்தில் இருப்பான். சுயநீதி அந்த மாதிரி பரிசுத்தவான் கிடுவாரு. மாய்மாலமான பரிசுத்தவான்னா இயேசு தான்பா. இயேசு தான் அந்த இயேசு உனக்குள்ளே இருந்தா அந்த ஜீவ ரத்தத்தை குத்துருவ ஜனங்களுக்கு. தேவன் தனக்கு ஆதாம் வந்து வழக்கு ஒய்ஜிச்சே பிசாஜ் ஒய்ஜானே அசுத்தாய் தொட்டி பசுத்தாய் இருக்கு தேவதூரெல்லாம் குத்து அவனை காப்பாற்றி விட்டுடலாம். எவ்வளோ ஆசீர்வாதம் பாரு. இயேசு நீ உலகத்துக்கு ஒலி, நீ பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு ஒலி, நீ ஜீவ ஒலி, இருளை நீக்கிடுவே, உப்பு சுவை தரம், கெட்டு போகாம பாதுகாத்துக்க பிள்ளைகளை. இயேசுதான் உப்பு, இயேசுதான் ஒலி. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார், ஜீவ ஒலி. அப்போ எந்த வழக்கையும் நீ தேக்கலாம். எவ்வளோ பெரிய சாபத்தை, எவ்வளோ பெரிய பாவத்தை, எவ்வளோ பெரிய அக்கறை, எவ்வளோ பெரிய வியாதி பிசாசு வழக்கு கொண்டு வரான். எவ்வளோ பெரிய மரணத்தை கூட இயேசு மரித்தோர் கூட உயிரோடு இருக்கிறாரு இல்லையா? மரித்தோரை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. லாசர் கல்லறை முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த வழக்கை என்ன? நானே உழித்ததுல அந்த உழித்ததுல தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து குத்தாரு பாரு. மரணம் டெலிட் ஆகி பசுத்தாய் வந்து சத்தம் உயிரோடு வர்றான். அதான் பெரிய வைக்கல. இயேசு போல வைக்கல் யாரும் கிடையாதுங்க உலகத்துல. அகில உலகத்தில் நீதி உள்ள நியாயாதிபதி இயேசு. அவர் ஜீவனையே கொடுத்து ஜீவரத்த தேவன் தனக்கு உலகத்து பாவத்தை பசுத்தாயிருக்கு. அதான் இயேசுகிட்ட வா. ஆமா, அநீதிக்காரர்கிட்ட போய் வாய்நாளெல்லாம் போய் கசப்பு வெறுப்பு சுயி வேதனை துக்கம் தான் நீ கண்ட நீ. அதனால தான் அநீதிக்காரத்து போக துணிகிறது என்ன? திருப்பி படி இங்கிலீஷ்ல. 1 Corinthians 6 chapter 1 verse. Dare any of you having a matter against another go to law before the unrighteousness and not before the saints. ஆமா, அன்ரைச்சஸ் கிட்ட போவாத. கண்டிப்பா அன்ரைச்சஸ் பதில் தான் வரும். செயின்ட் கிட்ட போ, பரிசுத்தவான்கிட்ட போ.
அப்போ உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரனிடத்தில் போக துணிகிறது என்ன? அடுத்து பாரு, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? பரிசுத்த உலகத்தையே நியாயம் தீர்ப்பானான். இயேசு உலகத்தையே நியாயம் தீர்த்தார் தெரியுமா உனக்கு? உலகத்தையே ஜீவனை கொடுத்தாரு, உலகத்தையே ரட்சிப்புகள் நடத்தினாரு, பாவிகளுக்கெல்லாம் ஜீவனை கொடுத்து உலகத்தை நதிபதி பிசாசியே நியாயத்தை. அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுங்க பரிசுத்தவான்கிறதுல. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? இங்கிலீஷ்ல படி. ரெண்டாவது வருஷம் First Corinthians 6 chapter 2nd verse. Do you not know that the saints will judge the world? And if the world will be judged by you, are you unworthy to judge the smallest matters? ஆமா, அற்ப வழக்குகள் இதெல்லாம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அதாவது நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச், உலகளாவே திருச்சபை, தாமஸ் சபை. எனக்கு வானம் கூற எங்க சபைக்கு பூமி தான் பாதுபடி. உலகத்தை 816 கோடி பேருக்கு இருக்கிறாங்க மக்கள். அப் டு டேட் 2025 816 கோடி பேருக்கு ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு சொல்லி ஜெபம் மட்டுமா இல்லையம்மா? எல்லா செய்தியும் போய் கேட்டு பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்கான செய்தியை ஷேர் பண்ணி இந்த சேனலில் ஒவ்வொரு செய்தி நான் சொல்லியிருப்பேன். எங்கள் சபை உலகளாவே திருச்சபை. பாஸ்டர் துளசிராம் தாமஸ் சீனியர் பாஸ்டர். நீ ஏசு ஏற்றுக்கொண்டா நீயே சீனியர் பாஸ்டர் தான். நீ உலகத்தையே வழி ஏசு ஏற்றுக்கொண்டா உலகத்தையே நியாயம் தீர்ப்பியான். எப்படி நியாயத்தை? ஆதாம் கூட நன்மத்தையும் மரியாதை ஜீவ சர ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு 816 கோடி பேர் ஜீவ சர ஜீவரத்துக்கு அசுத்தாவி வச்சு பசுத்தாவி இருக்கு தேவதூதரெல்லாம் பணிவிடை செய்ய வைப்பான் முழு உலகத்துக்கா. அதனால இயேசு உலகத்துக்கே ஒலினாரு. அவர் என்ன சொல்றாரு அதை அப்படியே விசுவாசி. ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் படி திருவிருந்தில் பங்கெடுத்தா நீ யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, நீ உலகத்துக்கே ஒலி. என்ன ஒலி? இயேசுதான் ஒலி. அந்த இயேசு தேவி நீதி துவித்தல், எல்லா பாவத்துக்கு பரிகாரம், எல்லா சாபத்துக்கு மரணத்துக்கு தடுத்து பாதாளத்துக்கே பரிகாரம். அது அவன் இலக்கத்துக்கு தடுத்தா தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்து ஒரு பரிகாரத்தை பண்ணி ஒரு பரிசுத்த தேவி நீதி செய்வியானி. ஜனங்கள் பிசாசின் கருத்துக்கு அந்த எதிராளி, கொலையாளி, பகையாளி, உன்னோடு வழக்காடுறவன் சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு தப்பிப்பியான். அதனால தான் நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு. சொல்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு செய்தியில் போய் கேட்பார். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, அமெரிக்கா, சிங்கப்பூர், எங்கள் ஊர் சோழவரம், பெங்களூரு, மெட்ராஸு, கோயம்புத்தூர், சேலம், வேலூர், எங்கே எந்த வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி கண்டிப்பாக பிசாசு வழக்காடுவான். உலகம் ஃபுல்லாக வழக்காடுறான். பிசாசு திறறான், கொள்றான், அழிக்கிறான். சாப பாவம் மரண தைத்திரம் கொரோனா கொள்ளை நோய் ஆபத்து விபத்து சுயநீதி அநீதி எல்லாம் திடீர்னு கொண்டு அழிச்சுக்கிறான். வழக்கு இருக்கு, வழக்கு இல்லாத இல்லை. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான பரிசுத்தவான்களை இயேசு போல இருந்தா இயேசு ஜீவன் பரிவு இயேசு எங்கட மத்திய மாற்றலுக்கால எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவன்ல தேவி நீதி தூ இதை ஜீவ விச்சதுக்கு நீ மனுஷன் நன்மத்தையும் அறியத்தக்க ஏதே தோட்டத்தில் ஜீவ சுவாசத்தை உதவி ஜீவத்துக்கு எல்லே வச்சது ஆதாம் வேவால தோட்டத்தினுடைய நன்மை தீம் அறியத்தக்க அந்த கனியை புஷிக்க நாளில ஷாகவே பிசாசு வார்த்தை கேட்டா ஏவாலு கேட்டு தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் நன்மார்க்க துன்மார்க்கன் நன்மை தீமை உள்ளவன் சாக கிடக்கிறான். புருஷனு கொடுத்து உன்னுக்கு 2 பேரும் நன்மை தீமை உன்னுக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். உலகம் ஃபுல்லாக வடக்கு இருக்குது. நோவா காலத்தில் உலகமே எஞ்சி போச்சு. நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. அப்போ நோவா காலத்துலேருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்து நடக்குது. இப்போ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவி நீதித்து உயிர்த்தையில டேக்டா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு நீதி செய்யி பாவங்களெல்லாம் மன்னி சாபத்தை அசுத்தாய் சாப பாவம் மனு தரித்து பசுத்தாய்க்கு தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய வை. நீ உலகத்துக்கே ஒலி. அல்லேலூயா. அதனால பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? ஒரு பரிசுத்தவன் என்ன கரெக்டா சொல்றான் பார் பவுல். ஒரு இயேசு ஏற்றுக்கிட்ட போ. நீ சாதாரண ஆள், ஆதாம் போல பிறந்தவன். நீ யாரோ எவரோ, எந்த நாடோ எந்த தேசம் எந்த இடமோ உன் பேக்ரவுண்ட் ஏதோ நாங்கள் ஆதாம் போல பிறந்த நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பேத்து திருவிருந்த ஜீவ புஷித்து தான் போதும். நீ உலகத்தையே நியாயம் தேக்கலாம். நீ நன்மத்தையும் மரியத்தக்க நீ உலகத்தையே சாபத்து குத்துக்கிற பிசாசோடு சேர்ந்துக்கினேன் உலகத்தையே அழிச்சுங்கிற நீ திறந்து கொண்டது ஐக்குத்தான வேலையை செஞ்சுக்கிற ஆதாம் குள்ள பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் இருந்தா
கிறிஸ்து ஜீவனி பெற வானத்தோட தேவன் தனக்கு ஆதம் உலகத்தையே நியாயத்திருக்கலாம். இயேசு சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு முழு உலகத்தை ஜீவரத்தை கொடுத்தாரா இல்லையா? தேவன் தனக்கு ஆதம் உலகத்தில் பிசாசின் தலையே நசுக்கிட்டு வானத்தோட சகல பரலோகராஜ் போய் சேர்ந்துக்கிறாரு. அப்போ பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? எல்லாம் அற்ப வழக்கு தான். பிசாசே ஒரு அற்பமானவன். பிசாசு யாருமா? அற்ப சொற்பமானவன், கேவலமானவன், சாபம், பாவம், மரணம், தரித்திரம். இயேசு விலையேற பெற்றவர். அவர் தான் வக்கீல். உலகில் டாப் வக்கீல்ன்றாங்க பாரு. இந்த சிட்டியிலே இவர் தான் பெரிய வக்கீல் என்றாரு. அதை விட பெரிய வக்கீலியா தாமஸ் துளைத்துறாம. எந்த வழக்கை கொண்டு வாங்க, ஒன்று ஏசுக்கு செஞ்சு பரலோகிற வானது கோடிக்கணக்கில் தேவி நீதி தூதல் தேவனுக்கு ஆதம் மூடு உணர்வுபூர்வமாக கொடுக்க. அசுத்தாய் போய்த்தான பசுத்தாய் வந்து அங்கே காப்ப தேவன் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். அதை உணர்வுபூர்வமாக கொடு. நன்மை தேம காரியத்தை உணர்வுபூர்வமாக கொடுத்தா பிசாசு ஒன்று ஆயிடுச்சுங்கிறான். சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம், மோசத்தில் உணர்வுபூர்வமாக அந்த செய்தியா இல்லையா? இப்போ ஏசுக்கிட்ட வா. அந்த வக்கீல் சொல்றாரு, ஜீவ வார்த்தையை ஏற்றுக்கொள். அந்த ஜீவ சொல்ல தேவனுக்கு செலுத்து. ஆதம் இவ்வளவு செய்யணும், வக்கீல் சொல்றபடி செய்யணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய். தண்ணீரே திராட்சை, சாபம், ஆசுவாதம், மரண உயிர்த்தல தரித்திர ஐஸ்வர்யம், பாதாளம், பரலோகமா மாறிடும். அந்த வக்கீல் என்ன சொல்றாரு அதன்படி பரிசுத்தவான் சொல்றபடி செய்யணும். ஆமா, அவர் என்ன சொன்னாலும் நான் நன்மத்தையும் தான் வழக்கு ஜெயிக்க முடியாது. பாவத்தை மன சுயநீதி, அநீதி, சபிக்குது, பகைக்குள்ள சத்துருவா இருந்தாக்கா பரிசுத்தவான் எவ்வளவு உதவி செஞ்சாலும் என்ன பண்ண முடியாது. அந்த பரிசுத்தவான் ஒன்று சொல்றாருப்பா, நீ ஆதாம் வழியா பிறந்தவன், ரோமர் முடி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று பண்ணுவேன். இப்போ என் ஜீவ ரத்தத்தை நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவனை தேவி நீதிட்டு உயிர்த்தல தேவனுக்கு செலுத்து. ஆதாம் இருந்து முழு உலகத்தை செலுத்தணுமா இல்லையா? பட்டுன்னு செலுத்தி பாரு. அசுத்தாய் போய் பிசாரிக்கிற தேவதூர் வந்து உன்னை காப்பாத்தி. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, பாதாள தப்பிச்சு பரலோகத்துக்கு போய் சேரலான்ட்டார். கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. அல்லேலூயா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணணும். நீங்கள் ஆமாம், இதெல்லாம் ஷேர் பண்ணணும். மீடியா மிஷினரியா இருங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த யூடியூப் சேனலை. அல்லேலூயா. அப்போது பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அப்போ என்ன எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்குதுங்க. எல்லாருக்கும் வழக்கு இருக்குதுங்க. கட்டின மனைவி, கட்டின புருஷன், பெத்த பிள்ளைங்க, மாமியார், மாமனார், சொந்தம், பந்தம், பேர பிள்ளைங்க, சுற்றில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு பரிசுத்தவான் இயேசு நேரத்தை கற்றுக்கொள். இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவரத்தை நன்மை தேம கனி சாப்பிட்டோம். அப்போ ஜீவ விச்சத்துக்கு அந்த ஜீவத்தில் தேவ நீதி இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்தமேக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு தீர்ப்பு உண்டாகணும். பாவம் மன்னிக்கப்படணும், சாபம் மன்னிக்கப்படணும், தரித்திரம், பாதாளம் எல்லாம் மண்டி தேவ நீதி விதியில் பரலோகராஜ் வானத்தோட சகல அதிகாரம் வந்து சேரணும். அல்லேலூயா. இப்போ சில வசனத்தெல்லாம் நம்ம வாசித்து முடிப்போம். ஜான் 8:14. இப்போ 8:14. யோவான் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தோடு. யோவான் 8:14. யோவான் 8ஆம் அதிகாரம் 8 வேற வசனம் இருக்குது. இதில் 8:14 சொன்னேன். 7:24. 7:24 நான் சொன்ன ஒரு வசனம், நீ எழுதிக்கிறது ஒரு வேற வசனம். 7:24 இல்லை, 8:20. அப்போ 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். John 8 chapter 16th verse. And that if I do judge, my judgment is true. For if I do judge, my judgment is true. For I am not alone. அப்போ ஏன் சொல்றாரு? சூப்பரா சொல்ற பாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 16. நான் நியாயம் தீர்த்தால்
ஏசு ஒரு மனுஷனை நியாயம் தீர்த்தா எப்படி தீர்ப்பாராம்? அவன் செஞ்ச தப்பின் படியே தீர்ப்பு செய்ய மாட்டான், ஒரு ஜீவனை கொடுப்பாரான். தப்புல பொந்துட்டான்பா, தப்புல பொந்துன்னு ஐக்கியத்துக்கு கொல்றதுக்கு தர்றதுக்காக வந்தார் ஏசு. அது பிசாசு செய்வான். தப்புல பொந்துட்டான், அவனை அழிப்பான், கொள்வான், பார்த்தா அது வந்து பிசாசு பண்ற நியாய தீர்ப்பு. இந்த ஏசு எப்படி நியாயம் தீர்ப்பாரான்? நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். சத்தியம், ஒரு சத்தியம் அங்க குறுக்கிடுது. சத்தியம், நானே வழியும் சத்தியமா ஜீவனுமாய் அந்த ஜீவ ரத்தம் கொடுப்பாரு அவனுக்கு. தப்பு செஞ்சுட்டான்பா, புள்ள தப்பு செஞ்சு ஒரே வெட்டி கொண்டு குய் தோட்டி பச்சுடுவியா நீ உன் பிள்ளைய? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டு கொடுக்குது செய்வது அதிக நிச்சயமல்ல சொன்னாலே இல்லை, நன்மையானது. அப்போ இவர் என்ன பண்றாரு? தப்பு செஞ்சவன அது ரைட்டுன்னு சொல்லவில்ல, அந்த தப்புக்கு ஒரு பரிகாரத்தை பண்றாரு. அதான் சூப்பர். அதான் பரிசுத்தவான் எழுத்துன்னு வருது. பரிசுத்தவான் அதான் செய்வான். ஆமா, பரிசுத்தவான் கிறிஸ்து இல்லாதவங்கிட்ட போனாக்கா, எப்பா நீ செஞ்சு தப்பு தான், உனக்கு வர வேண்டியதான்னுவான். கண்டிப்பா உனக்கு தண்டனை வேணும்னுவான். அது உலக பிரகாரமா போலீஸ் ஸ்டேஷன் அது இது எல்லாம் அதெல்லாம் கிறிஸ்து இல்லாம நடக்குது பாருங்க. அடிச்சு ஜெயிலில் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அது அப்படித்தான் செய்வாங்க. ஆனா ஏசு நீ கொலை பண்ண உயிர் தெளிஞ்சவனு கொடுக்குறாரு. கொலை கேஸ் இருந்து விடுதலை. ஆதாமுக்குள்ள பிறந்தா நீ ஒரு கொலைகார, அது தெரியுமா? உங்கள் பிசாசம் ஆதிவுல மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணம் தான் இருக்குது உனக்குள்ள. ஒவ்வொரு மனுஷன் மேல கொலை கேஸ் இருக்குதுங்க, அது மரணம். எல்லாரும் ஆதாம் செய்த பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குதா இல்லையாம்மா? அவன் செய்த அவ்வளவு பெரிய தப்புக்குது. அதுக்குதான் தேவி நீதிட்டு உழித்தேர்தல் கொடுக்குறாரு ஏசு. தேவி நீதிட்டு உழித்தேர்தலுக்கு தான் பாவத்திலிருந்து மரண வழி நீ விடுதலை ஆக முடியும். எவ்வளவு பெரிய சீரியஸான மேட்டர் நான் பேசுறது தெரியுமா? மாபெரும் வைக்கல துளசிராம் தாமஸ் ஏசு ஏற்கனவே ஞானதா திருவன் பண்ணி ஒரு பெரிய வைக்கலையா உன் குடும்பத்துக்கு, கிராமத்துக்கு, பட்டத்துக்கு, உலகத்துக்கு. அப்போ பாவத்தையும் மரணத்தையும் குத்துட்டு வழக்கு பிசாசு பாவத்தை மரணத்தை பாதாளத்தை கொடுக்குறான். ஏசு தேவி நீதிட்டு உடித்தது ஜீவ விருட்சத்துக்கு நீ அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயித்தல் ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு நம்மளோட பாவம் தேவன் ஆதாம் முழு உடனே பிசாசு உரிமையா வந்து தர்றான், கொட்டுறான், வழக்காடுன்னு ஜெயில போட்டுறான். எழுத்தின்படி ஜெயிலு ஒண்ணுதான். சாபத்துல பாவத்துல மனதா விசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் ஒரே சிறை வாக்கியாக்குது. அதாவது இயேசு சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தட்சி சுவிசேஷ விருதை நொறுங்குண்ட விடுதலையாக்கும்படி சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கும்படின்னு சொல்றாரு. அப்போ நான் நியாயத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவனும் இயேசு என்ன பண்றாங்க? பரிகாரம் பண்ணவர பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் அன்புக்கும். அந்த இயேசு ஏற்றுக்கிட்டாதான் பிசாசின் வழக்கிலிருந்து நீ விடுதலையாக முடியும். பாவத்திலிருந்து மனது பாதாளத்திலிருந்து விடுதலை பசுத்தாய் வந்து எல்லாத்தையும் ஏந்து போன தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். நித்திய ஜீவனை பரலோக வாழ்ந்த ஏதேன் தோட்ட வாழ்வினை பெற முடியும். அப்போ நான் நியாயத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். அவன் தான் பரிசுத்தவான். பரிசுத்தவான் எப்படி தீர்ப்பு கொடுப்பான்? சத்தியத்தின்படி. யார் அந்த சத்தியம்? இயேசு தான். அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவ விச்சதிய தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல்படி தான் நியாயம் தீர்ப்பான். அதாவது தேவனுக்கு ஆதாம் வந்து பர்டிகுலர் பர்சனுக்கு, குடும்பத்துக்கு, பட்ட தேசத்துக்கு, எங்க போனாலும் ஆதாமுக்குள் பிறந்தவனுக்கு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கூட அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல் கொடுத்து பாவம்ட்டு மனது பசுத்தாவிற்கு தேவதூரை பாதுகாக்கலாம். கையை தட்டு ஹல்லேலூயா. அப்போ நான் நியாயத்தால், அது இங்கிலீஷ்ல படிமா, John 8:16. நான் நியாயத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். அண்டர்லைன் இந்த வேர்ட் சத்தியம். என்னது? இயேசு தான் சத்தியம். அந்த இயேசு ஜீவனாக ஜீவ விச்சதுக்கு நீ அல்ல தேவ நீதி உயிர்த்தல் ஏன் பேர் சொல்லி பிதாக ஆதாம்குள்ள பிறந்தவன் நன்மத்தை மரியாதைக்கு நீ. ஆனால் தான் பிசாசு தர்றான், கொள்றான், வழக்காடினேக்கிறான். அதை ஸ்டாப் பண்ணனா நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவி நீதி தூக்கிற தேவன் தனக்கு உலகம் போது உடனே எனக்கு பாதுகாப்பு தேவதூர் பசுத்தாவில இருந்து என்னை பாதுகாக்கிறாங்க. படி இங்கிலீஷ்ல யோவான் 8:16. John 8 chapter 16th verse. And yet, if I do judge, my judgment is true. For I am not alone, but I am with the Father who sent me. My judgment is truth. அப்படிதான் போட்டுக்குது. Our judgment is truth. I am the way, I am the truth, I am the life. அந்த ட்ரூத் படி தான் இருக்கும். ஆமா, மனுஷன் ட்ரூத் கிடையாது, மனுஷன் சத்தியம் ஜீவன் கிடையாது. வடிக்க மனுஷன் பொய்க்குன்னா லை. மனுஷன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கணும். அதுதான் அநீதிக்காரன்.
அவன் கண்டிப்பா நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை வேண்டும் பார்த்து தண்டனை கொடுத்து போயிட்டே இருப்பான். அதான் அநீத காரியத்தை சொல்வது என்ன, இயேசு கிட்ட வா, அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு தீவிரமா கொடு, பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்து பாதை தப்பித்துக்கொள். அடுத்து யோவான் 7:24 தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வான் அநீதிக்காரன். செஞ்ச தப்பு, நீ செஞ்சப்பா தப்பு, திறன்யா கொன்னியா ஆயிடுச்சியா, சுயநீதி அநீதி காட்டினியா, மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாம் கிறிஸ்து பற்றி தெரியாதவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நியாயத்து நீ செஞ்ச தப்பு நான் செஞ்ச தப்பு. ஆமாம் தப்பு தான். கிறிஸ்து கொடுக்க தெரியாது, மாமியாருக்கும் தெரியாது, மருமகளுக்கும் தெரியாது, மாமனாருக்கும் தெரியாது, மருமகளுக்கும் தெரியாது, நாத்தனார் மூத்தனார் எல்லாம் நன்மத்தை மறியத்தக்க கேட்டி. நீ ஒரு தப்பு செஞ்சா அவங்க ஒரு தப்பு செய்வாங்க, அவங்க ஒரு தப்பு, எல்லாம் நியாயத்து அடிச்சுன்னு கொண்டு பேரு பிசாசு குடும்பமா இருக்கும். உங்க வீட்டாரே உனக்கு சத்ரு. அப்போ வீட்டாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு ஜீவனை தான் வேணும், ஜீவ வச்ச ஜீவன தேவனுடைய குடும்பமா இருக்கணும். நன்மத்தையும் அறியத்தக்க குடும்பம்னா அப்பா ஒரு நன்மத்தையுமா, அம்மா ஒரு நன்மத்தையுமா, பிள்ளைங்க 4 பிள்ளைங்கன்னா 4 பிள்ளைங்க ஒரு நன்மத்தையுமா, இவங்களுக்குள்ள பிசாசு அவங்களுக்குள்ள பிசாசு, அங்கே பிசாசு திறது கொண்டது வியாதி வறுமை தரித்திரம் பாதாள குடும்பமாகவே இருக்கும். குடும்பமா இயேசுக்கு சுயேற்கூட இயேசு ஜீவன் பரிவு தேவ நீதி தூவித்தல பிதாகுமார் பஸ்தா ஆதாம் வந்து முழு உணவுபூர்வம் கொடுத்தா அந்த பிசாசு அந்த குடும்பத்தில் இருக்கிற நியாயத்தை பிசாசு ஆதாம் வழியா வந்த அந்த சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாத்துக்கு ஒரு முடிவு உண்டாகி நீங்கள் ஜீவுள்ள தேவடைய ஆலயமோ இருக்கிறீர்களே. ஆபிரகாம் குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தது. ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதமா, ஈசாக்கு ஆசீர்வாதமா. அவங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. ஆபிரகாம் அவங்க மனைவி பிள்ளைங்கெல்லாம் சகல காலத்துல ஆசீர்வாதம். அந்த 18 ஆண்டவராக இயேசு அம்புகிறது. அவர் 18 அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், ஹல்லேலூயா, மாறாதவர். அந்த 18 ஆட்டுக்குட்டியை பழைய ஏற்பாடுல இயேசு அடையாளம். எங்க போனாலும் பலிபீடத்துக்கிட்ட ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார். ஜமல்லமா இன்னும் நிறைய வசனம் இதோட முடிக்கிறேன். யோவான் 5:அதிகாரம் வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிடும். யோவான் 5:27 சீக்கிரம். யோவான் 5:27 அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். John 5th chapter 27th verse. And has given him authority to execute judgment also, because he is the Son of Man. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால், அதுக்கு மேல இருக்கிற ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ பிதாவும் ஜீவனுடையவர், இயேசு ஆவியான ஜீவன், அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்தது. அடுத்த வருஷம் அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவன் உள்ளவன் ஜீவன் உள்ள தீர்ப்பு தான் செய்வான். பரிகாரம் பண்ணி விடுதலை இவ்வளவு பெரிய மனுஷனையும். அதனாதான் அந்த விபச்சார சரியா எல்லாரும் கல்லெறிந்து கொள்ளணும்ன்றாங்க நியாய தீர்ப்பு படி. இயேசு குறுக்கிட்டு உங்களில் பாவ கல்லெறிகிறோம் பெரியோர்கள் எல்லாம் கல்ல கேள்விப்பட இயேசு ஜீவசரிஜ தேவத்தர் உங்களுக்கு உடனே ஒரு காப்பாத்துறா இருப்பாரு. ஒருத்தனை கை போட முடியல, பிசாசும் ஒன்றும் பண்ண முடியல. அவளை காப்பாத்திட்டு சொன்னார், இனி பாவம் செய்யாத அவளை ஜீவரசம் தேவன் தனக்கு விபச்சாரத்தில் கையும் பெய்யுமா கழுவிட்டுல காப்பாத்துறாரு. அந்த விபச்சார ஸ்பிரிட் அசுத்தாய் போறதுக்கு ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் விபச்சார ஸ்பிரிட்டே போயிடுச்சு, பசுத்தாய் இறங்கிச்சு. இனி பாவம் அவ சொல்றா ஆண்டவரே என்ன ரட்சிக்கப்பட்டா. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அப்படி நியாயத்தை இருக்கணும். அப்படி விபச்சாரம் பாவம் விபச்சாரம் மட்டும் உலகத்தை எல்லாருமே பாவம் செஞ்சுருந்தாங்க. சின்னப்பா கல் இருந்தால் எல்லாரையும் கல் இருந்து கொள்ள வேண்டியதான். இயேசு தான் ஒரு ஒன்றியா இருப்பார் பரலோகத்துல. அப்போ அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அவருக்குள்ள நீ இருக்கிற இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான கிறிஸ்துக்குள்ள இருக்கிற உனக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம் உரிமையா கொடுத்துக்கிற. நீ யாரையும் நியாயத்தை இருக்கலாம். எப்படி ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து பிசாசின் தலையே நசுக்கலாம். நீ அதுதான் உலகத்துக்கே வழி. அதான் நம்ம சபை குளோபல் சர்ச்சு, உலகளாவிய திருச்சபை. உலகத்து 816 கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை. இங்கிருந்து தூரத்தில் இருக்கிறவங்க கூட ஜெபம் பண்ணலாம். கானான் சிறிய மகள் பிசாசினால் கொடியே வேணப்படுறா. இங்க சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு ஒரு நல்லதல்ல, நாயும் தான் நினைச்சுக்காடுற. சரி ஜீவப்போம் அந்த தேவத அந்நேரமே பிசாசு விடுதலை ஆயிட்டவர். நியாய தீர்ப்பு பிசாசுக்கு ஆயிடுச்சு, அவளை காப்பாத்துறாரு. அந்நேரமே அவள் ஹீலிங் ஆயிட்டா, பசுத்தாய் இறங்கி அவள் சொஸ்தமானார். அப்போ சமீபத்தில் தூரத்திலும்
நீ நியாயத்தை இருக்கான் அவங்க பிள்ளைங்க தூர தேசத்துக்கு வெளிநாட்டில் இருக்குது வெளியூர்ல இருக்குது தலைமையில கவிச்சு கவலை நன்மத்தையுமே காட்டியிருக்காது. அது இன்னும் பிள்ளையா தான் இருக்கும். இயேசு ஜீவன் பரிவு சகல பாவத்தையும் சுத்தி தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இருக்கிற வேலை பாரு. அதனால என் செய்தி கேளு, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு, உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்து. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியா நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரமா போனாரே இல்லையே மத்திய மார்க் லோகா முழுதான் எங்காக போனாலும் லேகோட் பிஷால் பிச்சவன் அவன் செய்த பாவத்துக்கு நியாயத்தை அவன் எல்லாரும் அவன் எப்போ சாவணும்னு நினைச்சிருப்பாங்க. ஜனங்கள் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. அவ்வளோ பிஷா அந்த ஏரியாவே கலைக்கிறேன் தான், அவ்வளோ பாவி, அவ்வளோ அக்கிரமக்காரன். 2,000 பிஷா ஏசு அவளை பார்த்தாரு. அடாப்பாவி எவ்வளோ பாவம் செய்யணும் நியாயத்திருக்கிறது எப்படி ஐந்து போன சொன்னாரு. பிஷாங்கிற நல்ல மேய்ப்பன் லேகோ ஜீவ சர ஜீவர தேவனுக்கு ஆதம் குத்தாருப்பாரு சத்தியத்தின்படி கூட 2,000 அசுத்தாய் ஓட்டி பசுத்தாய் தேவதூரை வந்து காப்பாத்திட்டாரு. அப்படிதான் நியாயம் தீர்த்தார் இயேசு. மனுஷகுமாரன் மனுஷனை ஐக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தாரா. ரட்சிக்கணும் ஜீவ சொல்ற ஜீவரது இயேசு பரலோகத்தே அவனுக்கு தேவன் தனக்கு ஆதம் கொடுத்தே தரணும். அது மாதிரி நீ இயேசு ஜீவன் பரிதினம் குடும்பத்தார் என்னத்தார் தேசத்தாரு இவங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் கொடுத்தாக்கா அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இருக்கு. அதான் நியாய வழக்காடுபடி பரிசுத்தவான் போ. அந்த பரிசுத்தவான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானத்தை ஜீவ மார்க்கம் தாம துளசுறான் மாதிரி பரிசுத்தவானா இருக்கணும். ஆமா, வேற எந்த அடிக்கிறார் ஓட்டுனாரு பசுத்தவான் கூட அடிச்சுன்னு ஒட்டி. அப்ப அடுத்த வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் படி 22வது வசனம் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுவது போல எனக்கு எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவான தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமா, வேற யாருக்குன்னா ஒப்பு கொடுத்துருந்தா எல்லாம் நியாயத்தை அடிச்சு பாதத்துக்கு அமிச்சிடுவாங்க. குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை கொடுத்துருவான் பிதா. அந்த குமாரனாகிய ஜீவ சரஞ்ச ஏசுறார் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிடுவாரு. சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான எந்த பாவத்துக்கும் பரிகாரம் ஜீவ சரஞ்ச ஓவர் பெய்டு இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் சாபத்துக்கு பரிகாரம் வாக்கு தத்துவம் சாபத்து மரணத்துக்கு உயிர்த்தெழு ஜீவனம் பாவத்துக்கு தேவநீதி தரித்திர ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாத்துக்கும் பரிகாரம் வச்சுக்கிறாரு. ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் ஜீவ கிட்னி ஜீவ சரீரம் ஜீவ எல்லாம் ஜீவனுக்குள்ள ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழுவதும் கொடுத்து பிசாசு கருத்து விடியில் ஆக்கிறாரு. மனுஷன் நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தையும் மனித நன்மத்தையும் உலகம் நன்மத்தையும் ஆகாரம் நன்மத்தையும் வாழ்க்கை நன்மத்தையும் குடும்பம் பிசாசு திடீர்னு கொண்டு நயிச்சுங்கிறான். அல்லேலூயா. படி அந்த வசனத்தை யோவான் 5ஆம் அதிகாரம் 22. John 5th chapter 22nd verse. Father judges no one, but has committed all judgment to the Son, that all should honor the Son just as they honor the Father. He who does not honor the Son does not honor the Father who sent him. சரி, யோவான் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் கூடராக இருக்கும்படியும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார். அடுத்து 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். உலகத்தின் அதிபதியே புறம்பாக தள்ளப்பட்டானா. அப்போ உலகத்தையே ஜீவனை கொடுத்தாரா இல்லையா சிலுவையில? பாவமாகி சாபமாகி மரணமாகி தத்துவமாகி அவர் எப்படி நியாயத்தினாரு? உலகத்தின் பாவத்தை சாபத்தை மரணத்தை தத்துவத்தை ஏற்றுட்டேன் உன்னை நியாயத்தை என்ன பாதத்தில் வைன்னு சொன்னாரு. அவ்வளோ பாவத்தை அவ்வளோ சாபத்தை அவ்வளோ மரணத்தை ஏற்றுட்டு அவர் எப்படி அவருடைய நீதி அவரை காப்பாற்றிச்சான். அவரே ஜீவ சர ஜீவனத்தை தேவன் கொடுக்குற ஆதம் வந்து முழு உலகத்துக்கு சகல பாவம் சாபம் பாதத்திலிருந்து ஏது விட்டாரு. இதான் மாடல் காட்டினாரு. புரியுதம்மா? இயேசு பாவமாக்கப்பட்டார். 2 Corinthians 5:27 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியை பாவம் அறியாத நமக்காக பாவமாக்கினார். மேஜிக்காக செஞ்சிருப்பாரு. பிதாவாகித எம்மை போய் கைவிட்டாவே பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. மரத்தில் தூக்கப்பட்ட இவனு சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காய் சாபமானா இருக்குது. அக்கிரமக்கார் ஒருவராக என்ன பண்ண முடியும்? அக்கிரம தலை ஏற்றுட்டு எப்படி நியாயத்திட்டாரு அவரு? இவ்வளோ பாவத்தை ஏற்றுக்கிட்டேன் உலகத்தை எல்லாரும் நான் பாதாத்துக்கு போய் உட்காந்துருந்தேன் சொன்னார். பாதாத்துக்கு ஏந்து வருது ஜீவ வார்த்தை பேச பிதாவே மணி சொல்லி ஜீவரத்தம் செஞ்சார். பிதாவே முடிக்க ஆவியத்தை ஜீவனை விட்டாருங்க. ஜீவ சர ஜீவரத்தம் கொடுக்குறாரு. ஈட்டியால் கொடுத்துருங்க. ஆதம் வந்து முழு உலகத்துக்கு 3 நாளில் பாவன்ட்டு மரத்து பாதாத்திலிருந்து ஏந்து வந்துட்டு பிசாசின் தலையை நெசி வானத்தோட பரலோகத்துக்கு போய் இந்த சூழ்ச்சி ஜோயே ஜீவனை
உலகமெல்லாம் போய் சொல்லுனாரு. கையை தட்டு, கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் இந்த காணிக்கை, இந்த செய்தி கேட்டதுக்கு. அல்லேலூயா. அவங்க நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஜெபலமா. அப்போ இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். எப்படி புறம்பாக தள்ளப்படுவான்? உலகத்தின் அதிபதி பிசாசு, பாவம் மரணம். தேவி நீதி உயிர்த்தல். அவரே தேவனால் அவங்க ஞானமும் நீதியும் பசு. என்ன நீதி? தேவி நீதி. அவர் உயிர்த்தெதிருமாகிறாரு. அந்த ஜீவ விஷத்துக்கு இல்லை, தேவி நீதி உயிர்த்தலுக்குது. அதை கைவிட்ட பிதாவுக்கு காட்டுக்குது. ஆதாம் முழுவதுத்து கொடுத்து பாவத்தை நம்ம மறு பாதாளத்து விடியிலே பசு தேவத்தை கள்ளப்படும் வானத்தோட சகல உலகத்தின் அதிபதி பிசாசு தலை நசுக்கி ஏந்து போடுற எல்லாத்தையும் பரலோகிறார். இந்த சுவிசேஷம், இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. கடைசியா யோவான் 3ஆம் அதிகாரம். இந்த பரிசுத்தவான்களை போல நீ நியாயத்திற்கு கற்றுக்கணும். இல்லைன்னா பட்டு நியாயத்துக்கு உன்னால ஒரு லாபம் கிடையாது, அவனுக்கும் லாபம் கிடையாது. அது அநீதிக்கார ஆதாம் மூலமாக பிறந்தவன். அது நியாயத்திற்குள் தான் போய் முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே, இயேசுவாலே. அந்த இயேசு இப்போ உனக்குள்ளே இருக்கிற இயேசு ஏற்கொண்ட ஞானஸ்நானம் எடுத்து திருவிருளில் பங்கெடுக்கும் போது அந்த ஜீவரத்தம் உனக்குள்ளே இருக்குது. ஆமாம். அவராலே உலகம் என்னது? யோவான் 3 படிமா. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். John 3rd chapter 17th verse. For God did not send his son into the world to condemn the world, but that the world through him might be saved. சரி. அப்போ அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்கள். உலகத்துல ஆதாம்லேருந்து 2வது ஜீவனை கொடுத்திருக்கிறார். காட்மேட் பாட்டில் செய்திருக்கிறாரு. மேன்மேட் பாட்டில் என்னதான் அவர் ஜீவரத்தம் குத்தாலும் நான் அநீதிக்காரங்கிட்ட தான் போவேன், அநீதியின் படி தான் போவேன், நன்மை தேவை படி தான் தீர்ப்பு செய்ய, கண்டிப்பா நீ தோத்து படுதோல்வி அடிவாய், கேரண்டி. ஆதாமின் சிந்தை கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். ஆதாமுக்குள்ள நீ போனா என்ன வழக்கானாலும் சாபத்துல பாவத்துல இந்த மாம்சமானது கொண்டு போதாது. அது அனுப்பி வளர்ந்த மாம்ச சிந்தை மன ஆதாமுக்குள்ள போனா நன்மை தீமை அறியத்தக்க கனி பிடிச்சுக்கினாலே சாகவே தீர்ப்பு தான், வேற வழி போக்கே கிடையாது. கிறிஸ்து நானே வழியும் சொல்லி கிறிஸ்துக்குள் உயிர்த்தெழுச்சவனுக்குது. வருத்தப்பட்டு பாருங்கள், எல்லோரும் எண்ணித்துவார்கள், நானே ஜீவ இந்த அப்பத்தை புசித்தால் நித்திய ஜீவன் உண்டு, பிழைக்கவே பிழைப்பாய். அதான் சொல்றாரு 1 கொரிந்தியர் தீம்பசனம் என்ன 1 கொரிந்தியர் 6. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களுக்கு போகாமல் அநீத காரியத்துக்கு போகிற துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயத்திருப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயத்திற்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க உங்களால் தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? எல்லாமே அற்ப வழக்கு தான். இயேசு சிலுவையில எல்லா வழக்கையும் ஏத்துக்கிட்டு பாவத்தையும் மன்னித்து தலைமையில கழிச்சு கவலைப்பட அட்டை தேத்துறான். பேங்க்ல பேலன்ஸே இல்லையே, நீனா கதி கழிக்கிட்டு காசு இல்லை. முழு உலகத்து தரித்திரம் வருது, சாபம் வருது, பாவம் வருது, மரணம் வருது, தரித்திரம் வருது. ஏசு யார்கிட்ட போனாரா? அநீதிக்காரங்கிட்ட எங்கிட்ட போனாரே? பிதா சொல்றதான் பிதா சொல்றாரு, மகனே சபிக்காதே, நிந்திக்காது, பிதா சபிக்குள்ள ஆஸ்வதி, பகை கூட்டு நன்மை செய், சத்துக்களை சிநேகி, ஜீவ ரத்தத்தை சிந்து. அங்க காரி துப்புறாங்க, அங்க பகைக்கிறாங்க, சிலுவில் அறின்றாங்க. இவர் ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் தான் கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்தை குத்துக்கிட்டே இருக்கிறாரு. மரணமே வந்தாலும் உயிர் தெளிஞ்சோன்னா பாதம் அங்கேயும் ஜீவத்தை பாதாளுமே கக்கிச்சு 3வது நாள். அல்லேலூயா. கரெக்டா தப்பா? பரிசுத்தவான்களுக்கு தான் போறாரு இயேசு. முழு உலகத்தை சாபத்தை பாவத்தை நீ பரிசுத்தவான் பிதாவாகிய தேவன் என்ன சொல்ல அதன் படிச்சு பிதாவை இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு சபிக்கிறோம், பகைக்கிறோம், நிந்திக்கிறோம், ஆதாம் மூலமா பிறந்த சபிப்பான். எல்லாரும் ரோமர்கள் யூதர்கள் ஜீவரத்தை தேவி நீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு ஜீவன் பாரு வானத்தோட சகல அதிகாரத்துக்கு கீட்டார் ஆதாம் வந்து குத்துட்டே இருக்கிறாரு. 3வது பாவ சாபம் மன்ன பாதாளுமே பசுத்தாய்வது தேவது சாவுக்கு உயிர்த்தல் தேவது உலகத்தையே கொலைகள் பிசாசத்தை நசுக்கி ஏந்த போனதாச்சும் மனுஷன் எல்லா ஆஸ்வாதத்தை பெற்று ஜெயித்து போறாரு. மாபெரும் வெக்கில் இயேசு சிலுவையில. உலகத்துல அந்த மாதிரி வெக்கில் எங்குமே பார்க்க முடியாது. அந்த இயேசு ஏற்று ஞானஸ்மாரத்தில் உன்னையே வெக்கிலாவிதார், நியாயாதிபதி, ஊழியக்காரனா, அப்போ சில தேர்தல் சுவிசேஷர் போதகரா வச்சுக்கிறாரு. இயேசுவை போல போதகராரு, ஜீவமா இருக்கனாரு. அதுக்கு என் செய்தியை கேளு, என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு, உன் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், ஊழியக்காரங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணு. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணு. இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் டிரான்ஸ்லேட் பண்ண முழு உரிமை.
இன்னும் ஏராள செய்திகள் 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் ஜெபம் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத, இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருந்த பவுல். அந்த பவுல் தான் 1 இந்த வசனம் சொல்றாரு, உலகத்தை நீங்கள் நியாயத்திற்கிறவர்களாக அற்ப வழக்கத்திற்கு அபாத்திரரா, பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவை ஏற்றுவது, ஞானசாமி திருந்தப்படுவது, ஜீவ மார்க்கர்கள், நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு ஷாகவே ஷாவாய். விஷாது திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிவுடப்பட வந்தே மூடு வருது 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு கொடுக்குற தாய். கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் இயேசு எங்கு சுற்றி தந்தார். மத்திய மாட்டு லூகாமுது அவர் எங்கு கிராமங்கள் ஒரு பட்டணம் அவனுடைய நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காய் ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு அசுத்தத்தை பசுத்தாக்கி தேவத்துள்ள படி இனி பாவம் செய்யாதே. நானே திராட்சத்தை நீங்கள் ஒருவனில் வார்த்தை நிலைத்திருங்கள். மிகுந்த கனிகள், ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான, நித்திய பரலோக கனி கொடுப்பீர்கள் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். ஆதாமின் சிந்தை மனம் ஆண்டவரே முழு உலகத்து 816 கோடிக்கு அதிகமான ஜன கிராமங்களில் பட்டண தேச குடும்பம் பட்டண தேச இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதா கூட ஆதாம் வாய்நாள்லாம் கூட இடைவிட எக்காலத்து கொடுத்துட்டே இருக்கிறது. அசுத்தாய் தொத்திக்கிற பசுத்தாய் தேவத்தர் முழு உலகம் அலையலையாய் கிராமங்களில் பட்டண பசுத்தாய் அலையலாய் இறங்கிட்டு தேவத்தர்லாம் பண்ணி 2ஆம் வர்க்கீக்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படி எங்கள் சபை குளோபல் சர்ச் ஆனால் உலகளாய் திருச்சபை நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க கத்தாவே, ஒரு மாபெரிய ஜெயிப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம், சின்ன பாவம், பெரிய பாவம், சாப பாவம், மண்ண தத்திரம் பாதாளத்தை பிடியிலே பசுத்தாய் தேவநீதி இயேசு சாமட வாகத்தை கொடுக்கின்ற வசதி குடும்பத்தார், இனத்தார், தேச பிள்ளைகள், மனைவி பிள்ளைங்க, குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, நீ உலகத்துக்கே ஒளி, குடும்பத்துக்கே ஒளி, பட்டணத்துக்கே ஒளி, தேசத்துக்கே ஒளி, நீ பூமிக்கு உப்பு என்ற வசந்தபடி செய்திகளை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கத்தாவே, ஒரு மாபெரிய ஜெயிப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கும். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபனியர் குடும்பங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசிஐ வெல்லூர்னு ஒரு சேனலுக்கு, இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எஃப்ஜிசிஐ வெல்லூரில் நான் ஊழியக்காரனாக இருக்கேன். வேலூரில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்னு வச்சு இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. மறுபடியும் இந்த செய்திகள் கேளுங்க. உலகத்தில் எங்குமே கேட்க விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காக நிச்சயம் நீங்கள் இந்த செய்தியை ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி குறைந்தது ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் கொடுக்க விலையேற்பட்ட செய்திகள் கேளுங்க. இந்த செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் ஆதவங்களை பார்த்த பாவத்தில் சாப்பிட்டோம் பிசாசோடு வழக்காடிங்கிறான். ஏசு ஜூன் பருவ தேவன் தனக்கு ஆதம் அசுத்தத்தை பசுத்தாக இருக்கு தேவதர் பண்ணி உலகத்துக்கு வழியே பூமிக்கு உப்பாருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். இந்த செய்தி 27/9/2025 பரிபூர்ண ஜீவன் சோழவர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலம் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பேசி உங்களை உற்சாகப்படுத்திருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தரை நிச்சயம் கனம் பண்ணணும். நீங்கள் கனம் பண்ணவே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இன்னும் ஏராளமான செய்திகளை கடைசி நாள் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.